Okay, hi students. Today we are going to see classification of routing protocols. Okay, so routing protocols ADAG networkல நம்ம classification of routing protocols என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா 4 types என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா routing information update mechanism, use of temporal information for routing topology and utilization of specific resources. ஸோ எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வயர்ட் நெட்வொர்க்கில் பார்த்துருப்போம் யூனிகாஸ்ட் அண்ட் மல்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ யூனிகாஸ்ட்டில் டைப் என்ன, மல்டிகாஸ்ட்டில் டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி அடாக் நெட்வொர்க்கில் நம்ம வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸோட கிளாசிஃபிகேஷன் இதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் 1 by 1 பார்ப்போம். இதில் இப்போ ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்டேட் மெக்கானிசம். ஸோ ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் அப்டேட் மெக்கானிசமில் உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ப்ரோஆக்டிவ், ரியாக்டிவ் அண்ட் ஹைப்ரிட். ஸோ ப்ரோஆக்டிவ் ஆர் டேபிள் ட்ரிவன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ரவுட்டிங் டேபிள்ஸ். ஸோ ரவுட்டிங் டேபிள்ஸில் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணோம் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ளட்டட் இன் த ஹோல் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கில் ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃப்ளட் பண்ணிடும். ஓகே, ஃபுல்லாக எல்லா நோட்ஸுக்கும் வந்து ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடும். தென் ஸோ பாத் ஃபைண்டிங் அல்காரிதம் மூலமாக நம்ம டெஸ்டினேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஆக்டிவ் ஆர் டேபிள் ட்ரிவன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபிள் ட்ரிவன் சொல்லியாச்சு. ஸோ டேபிள் ட்ரிவனில் என்ன பண்ணுவாங்க, ஸோ ரவுட்டிங் டேபிளில் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மெயின்டைன் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த நெட்வொர்க்கில் உள்ள எல்லா நோட்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளட் பண்ணிடுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் போயாச்சுன்னா பாத் ஃபைண்டிங் அல்காரிதம் மூலமாக நம்ம டெஸ்டினேஷன் எங்கே அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட் ஒன் ப்ரோஆக்டிவ். செகண்ட் ஒன் ரியாக்டிவ் ஆர் ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ அதுலேயே ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆன் டிமாண்ட் இந்த சென்ஸ் என்னென்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து டெஸ்டினேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ரியாக்டிவ் ஆர் ஆன் டிமாண்ட். ஓகே, தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரவுட்டிங். ஸோ ஹைப்ரிட் ரவுட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ போத் காம்பினேஷன் ஆஃப் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட். ஸோ இப்போ ப்ரோஆக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தின் த ஜோனுக்குள்ளே கிவன் நோடு இருக்குது, அதாவது ஒரு நோடு இருக்குது, அது வித்தின் த ஜோனுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் ப்ரோஆக்டிவ் யூஸ் பண்ணுவோம். அதே இது அவுட் ஆஃப் த ஜோனுக்கு வெளியே வந்து அந்த நோடு இருக்குது, ஸோ அந்த நோடை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரியாக்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் காம்பினேஷன் ஆஃப் போத் ப்ரோஆக்டிவ் அண்ட் ரியாக்டிவ் ப்ரோட்டோகால்ஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த யூஸ் ஆஃப் டெம்பரல் இன்ஃபர்மேஷன் ஃபார் ரவுட்டிங். ஸோ டெம்பரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுனாவே அது வந்து ஒரு டெம்பரரி இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ டெம்பரரியாக அது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அதாவது டெஸ்டினேஷன் எங்கே அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸிங் பாஸ்ட் டெம்பரல் இன்ஃபர்மேஷன் தென் ஃபியூச்சர் டெம்பரல் இன்ஃபர்மேஷன். ஸோ பாஸ்ட் டெம்பரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு நோடு வந்து எந்த பிளேஸில் இருந்துச்சு, ஸோ ரவுட்டிங் அப்போ அந்த எந்த பிளேஸில் இருந்துச்சு, ஸோ அதோட லிங்க் எந்த பொசிஷனில் இருந்துச்சு, ஸோ அதோட லிங்க் அதோட பாத் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வச்சு நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் யூஸிங் பாஸ்ட் டெம்பரல். ஸோ பாஸ்ட்டாக எந்த பிளேஸில் எந்த பொசிஷனில் இருந்தாங்க, ஸோ அதோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து பாஸ்ட் டெம்பரல். ஃபியூச்சர் டெம்பரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் நம்மளே ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸ்பெக்டட் பாத், எக்ஸ்பெக்டட் லிங்க்கு, ஸோ நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த டயத்தில் இந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸை நம்ம வந்து வச்சு இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளோட டெஸ்டினேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து செகண்ட் ஒன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் தட் யூஸ் ஃபியூச்சர் டெம்பரல் இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரவுட்டிங் டோபாலஜி. ஸோ ரவுட்டிங் டோபாலஜி உங்களுக்கு தெரியும். ஏன்னா டோபாலஜி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆக்சுவலாக அட்ஹாக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன்லேயே சொல்லியிருப்போம் என்ன டோபாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஷ் டோபாலஜி, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அந்த இது பெஸ்ட்டு இதுன்னு சொல்லியிருப்போம். ஒரு ஸ்மால் நெட்வொர்க்குக்கு வந்து மெஷ் டோபாலஜி வந்து ரொம்ப பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடாக்கு நம்ம சொல்லியிருப்போம் அப்ளிகேஷனில். சரி, ஓகே, ஸோ நம்ம இங்கே என்னன்னு சொல்லி பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த ரவுட்டிங் டோபாலஜியில் 2 டைப்ஸ், ஃப்ளாட் டோபாலஜி ஓகே ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். செகண்ட் ஒன்று வந்து ஹைரார்க்கியல் டோபாலஜி ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ ஃப்ளாட் டோபாலஜி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்னன்னா ஃப்ளாட் அட்ரஸிங் ஸ்கீம் யூஸ் பண்ணுறதா. ஸோ ஃப்ளாட் அட்ரஸிங் ஸ்கீம் எங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட 802.3 அதாவது IEEE 802.3. IEEE 802.3னா என்ன கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். எஸ், ஈத்தர்நெட். ஓகே, ஸோ ஈத்தர்நெட் அப்படிங்கிறப்போ நம்ம வயர்டு கம்யூனிகேஷனில் நம்ம நார்மலாக ஃப்ளாட் அட்ரஸிங் ஸ்கீம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அதே மெத்தடில் நம்ம வந்து
ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா வந்து ஃப்ளாட் டோபாலஜி ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியல் டோபாலஜி ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஹைரார்க்கியல் டோபாலஜி ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டோபாலஜியோட இன்ஃபர்மேஷன்லாம் ஹைரார்க்கியலாக நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகே, ஸோ அந்த மெத்தடில் நம்ம டெஸ்டினேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் குட் பி பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபிக்கல் ஓகேயா இன்ஃபர்மேஷன், அதாவது ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதர்வைஸ் இட் குட் பி பேஸ்ட் ஆன் ஹாப் டிஸ்டன்ஸ். ஸோ ஹாப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அதை வச்சு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் டெஸ்டினேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஹாப் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை காஸ்ட் வந்து லோ கம்மின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ டெஸ்டினேஷனை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அதை பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். இது ஹாப் டிஸ்டன்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம ஆல்டர்னேட் பாத்தில் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது, பவர் அவேர் ரவுட்டிங், ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டட் ரவுட்டிங். ஸோ பவர் அவேர் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லினா என்ன, ஒன்றுமே கிடையாது. ஸோ எதுக்காக இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக இது வந்து பேட்ரி பவரை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஓகே, பேட்ரி பவரை மினிமைஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் டெசிஷன்ஸ். ஸோ ரவுட்டிங் டெசிஷன்ஸ்னால் என்ன, ஸோ ரவுட்டிங் டெசிஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா என்னாகும், நம்ம பவர் சேவிங் நமக்கு கரெக்டாக இருக்கும், அதாவது பவர் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ ரவுட்டிங் டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லாட்டி என்னாகும், நமக்கு வந்து ஈஸியாக நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக பவர் நமக்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ நம்மளால் பவரை மினிமைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பவர் ரவுட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அதோட எய்ம் என்ன, டு மினிமைஸ் தி பவர், பேட்ரி பவர். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டட் ரவுட்டிங். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவைலபிள் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் ஹெட்டை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா பெஸ்ட்டு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எஃபெக்டிவ் பாத்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏற்கனவே ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எஃபெக்டிவ் பாத்து, அந்த டெஸ்டினேஷன் பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எஃபெக்டிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட், கண்ட்ரோல் ஓவர் ஹெட்டை வந்து மினிமைஸ் பண்ணுறோம். ஓகேயா, வேறு ஒன்றும் இல்லை, டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத்து எதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டேட்டா சென்ட் பண்ணணும் தான் நம்ம பார்ப்போம். அதை வந்து திரும்ப லூப் க்ரியேட் பண்ணியோ தென் லாங்காக நம்ம டெஸ்டினேஷன் பார்த்து ஹாப் கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக வச்சு நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லி இது பண்ண மாட்டோம், மினிமைஸ் பண்ண தான் பார்ப்போம். ஸோ அது வந்து அவைலபிள் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எஃபெக்டிவ் பாத் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செப்பரேட்டாக ஒவ்வொரு டைப்லேயும் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தனித்தனி டோபாலஜிஸாக தனித்தனி ப்ரோட்டோகால்ஸாக நம்ம வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.